கொங்கு மண்டலத்தின் வாக்குகள் விஜய்க்கு எதிராக சூர்யாவை களம் இறக்குகிறதா திமுக? மௌனம் கலைத்த சூர்யாவின் தரப்பு. நடிகர் விஜய் அரசியலில் களமிறங்கிய பின்னர் அவர் அதிகம் விமர்சித்த கட்சி என்றால் அது மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள திமுகவை தான். மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவை கூட அவர் திமுக அளவுக்கு விமர்சிக்கவில்லை. இப்படி இருக்கும் போது கடந்த வாரத்தில் இருந்தே சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் நடிகர் சூர்யா திமுகவில் இணைய போவதாகவும் அவரை விஜய்க்கு எதிராக களமிறக்க திமுக திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருந்தது. இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்து நடிகர் சூர்யாவின் அகில இந்திய சூர்யா ரசிகர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சூர்யா தற்போது கருப்பு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் கூட நடிகர் சூர்யாவின் அகரம் 15வது ஆண்டு விழா நடைபெற்றது. இது தொடர்பான பேச்சுக்களும் சூர்யாவுக்கு வாழ்த்துக்களும் என மொத்த சமூக வலைதளங்களும் அகரம் நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் மற்றும் வீடியோக்களால் தான் நிரம்பி இருந்தது. இந்நிலையில் கடந்த வாரத்தில் இருந்து சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் நடிகர் சூர்யா திமுகவில் இணைய போவதாகவும் அவரை விஜய்க்கு எதிராக களமிறக்க திமுக திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருந்தது. இந்நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து நடிகர் சூர்யாவின் அகில இந்திய சூர்யா ரசிகர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் ஊடக நண்பர்களுக்கும் சமூக வலைதள நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கும் அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில நாட்களாக அண்ணன் சூர்யா அவர்கள் பற்றி சில பொய்யான தகவல்கள் இணைய ஊடகங்களில் பரவி வருகிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சூர்யா அவர்கள் களமிறங்க போகிறார் என்று சமூக வலைதளங்களை மையமாக வைத்து இந்த பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. இந்த செய்தி உண்மைக்கு மாறான போலியான தகவல் என்பது மட்டுமல்ல, அண்ணன் சூர்யாவின் கோட்பாடுகளுக்கு முரணானது. கலை உலக பயணமும் அகரமும் இப்போதைய அவர் வாழ்வுக்கு போதுமான நிறைவை தந்துள்ளது. சமீபத்தில் நடந்த அகரம் நிகழ்வு தமிழ்நாடு மட்டுமின்றி உலகு தழுவிய அளவில் கவனம் ஈர்க்கப்பட காரணமானவர்களாகிய உங்களுக்கு எங்கள் மகிழ்ச்சி கலந்த நன்றிகள். அண்ணன் சூர்யாவை நேசிக்கும் கோடிக்கணக்கான தம்பி தங்கைகள் நண்பர்களின் வாழ்த்துக்களோடு சினிமாவில் மட்டுமே அண்ணனின் கவனம் இருக்கும். எங்கள் அண்ணன் சூர்யா அவர்கள் பற்றி வெளியான போலியான இந்த செய்தியை திட்டவட்டமாக மறுக்கிறோம். அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. எப்படி இருக்கீங்க? அகரம் குடும்பம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விதை திட்டம் மட்டும் 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நாள் ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு, இந்த நேரம் கொடுத்ததுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்க பார்க்கறதுக்கு. தங்கைகளை, தம்பிகளை, இந்த குடும்பத்தை. நல்லா சாப்பிட்டீங்களா? நம்மளுக்கு அன்னமிட்ட கை திரு மரியா அவர்களுக்கு நன்றி. சத்தியபாமா காலேஜ் மரியா அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பார்த்தாது, அதை தனியாக சொல்லுவோம். அதே மாதிரி திரு சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்களுக்கு, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த இடம் கொடுத்ததுக்கு, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அழகான அரங்கம் கொடுத்து இந்த நாளை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ண வச்சதுக்கு அத்தனை பேர் நான் நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்த நம்ம பத்மஸ்ரீ ட்ரம் சிவமணி அவர்கள் வெறும் திறமையும் பண்பு மட்டும் இருந்தால் எவ்வளோ தூரம் பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முன் உதாரணம். அவர் வீட்டில் என் குழந்தைங்களோட இங்கே கூட அவர் செலவு பண்ண நேரம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. கூப்பிட்ட உடனே எங்கே இருந்தாலும் வந்துடுவார். அகரம்னு சொன்ன உடனே இன்னைக்கு ஒரு அழகான மெமரி கொடுத்த அவருக்கு எல்லார் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.